السلام عليكم ورحمة الله وبركاته. نية. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நியத் என்பது ஒரு விஷயத்தை நாடுவதும் அதனை செய்வதும் என்று உறுதி கொள்வதுமாகும். இவை உள்ளங்களின் செயற்பாடுகளுடன் தொடர்பானவையாகும். ஒரு மனிதன் ஒரு விடயத்தை செய்வதாக உறுதி கொண்டால் அவர் அந்த விடயத்தை நியத்தி வைத்து விட்டார் என்பதே மார்க்க ரீதியான விளக்கமாகும். உதாரணத்திற்கு, உதுவு செய்வதாக உறுதி கொண்டால் அவர் உதுவுக்கான நியத்தை வைத்தவராவார். அதே போன்று குறித்த தொழுகையை நிறைவேற்றப் போவதாக உறுதி கொண்டால் அவர் அத்தொழுகைக்காக நியத்தை வைத்தவராவார். இவ்வாறே ஒவ்வொரு விடயத்திலும் நியத் கணிக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் தனது ஏதேனும் ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது அது குறித்து நியத்தை வாயால் முடிவது என்பது மார்க்கமாக்கப்படவில்லை. இது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தோ சஹாபாக்களிடம் இருந்தோ தாபியன்களிடம் இருந்தோ வந்ததாக அறியப்படவும் இல்லை. எனவே எவர் சப்தமிட்டு நியத்தை மொழிகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தவராவார். இதனைதான் பித்அத் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையின் பிரகாரம் நம்முடைய நியத்தை அமைத்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.